1845ஆம் ஆண்டு சென்னையில் காத்தவராயன் பிறந்தபோது அங்கிருந்த சமூகச் சூழல் மிகவும் இருண்டிருந்தது. அவர் வளர்ந்தபோது சாதிய ஒடுக்குமுறைகளைக் கண்டு மனம் வருந்தினார். ஆனால் அவர் அதை வெறும் கோபமாக வெளிப்படுத்தாமல் கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுத்தார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி என பல மொழிகளைக் கற்றார். சித்த மருத்துவம் பயின்று மக்களின் நோயைத் தீர்த்தார். திராவிடர் என்ற சொல்லை அரசியல் அடையாளமாக முதலில் பயன்படுத்தியவர் அயோத்திதாசரே. 1881இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்யும்படி அறிவுறுத்தினார். ஜான் ரத்தினம் உதவியுடன் 1885இல் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கினார். தொடக்க காலத்தில் அவர் சாதி வேறுபாடுகளை கடக்க அத்வைத தத்துவத்தை அணுகினார். அதற்காக 1876இல் அத்வைதானந்த சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ஆனால் நடைமுறையில் இந்து மத சடங்குகள் மாறாததைக் கண்டு அதிலிருந்து விலகி பௌத்தத்தை நோக்கி திரும்பினார். 1891இல் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். இதில் மதுவிலக்கு, கல்வி மற்றும் பொது இடங்களில் நடமாடும் உரிமை போன்ற 10 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பௌத்த மதத்திற்கு மாறுவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே 1898இல் இலங்கைக்குச் சென்று பாலி மொழியில் இருந்த ஆவணங்களைக் கற்றார். அங்கிருந்து பௌத்த மதத்தை தழுவி சென்னை திரும்பினார். சென்னையில் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பகுத்தறிவு மற்றும் சமத்துவத்தை பரப்பினார். 1907ஆம் ஆண்டு ஜூன் 19 ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு சிறு வார இதழை பார்த்து வியந்தது. அதன் பெயர் ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா விலையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அது ஒலித்தது. ஒரு வருடம் கழித்து மக்கள் நாங்கள் ஒரு பைசா மக்கள் அல்ல, உயர்ந்தவர்கள் என்று உணர்ந்தபோது இதழின் பெயரை தமிழன் என்று மாற்றினார். அயோத்திதாசர் வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. பின்னாளில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு ஒரு வழிகாட்டியாக இவர் திகழ்ந்தார். 1914இல் அவர் மறைந்தபோது ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சிக்கான விதையை தூவிவிட்டுச் சென்றார்.